திரைப்பட நடிகை நதியாவை பற்றி. நதியா உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு உங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். பூக்களை பறிக்காதீர்கள் படம் எந்த அளவுக்கு பெரிய லெவலில் நதியாவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடியே அவங்க நடித்து பூவே பூச்சூடாவா அப்படின்ற அந்த திரைப்படம்ல 200 நாள் ஓடிச்சு. 200 days. அது தமிழில் நதியா நடித்த படம் அந்த படம் தான். அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் நோக்கு எத்தா தூரத்து கண்ணும் நட்டு அப்படின்ற படத்தில் கதாநாயகியாக நடித்து ஃபாசில் டைரக்ட் பண்ண படம். கேரளாவில் 100 days ஓடின படம். அந்த படத்தினுடைய ரீமேக் தான் பூவே பூச்சூடவா. அந்த படம் இங்கே தமிழகத்தில் 200 நாட்கள் ஓடி நதியாவை பற்றி மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த படம் பண்ணி விட்டுச்சு. மக்களின் உள்ளங்களில் தன்னுடைய முதல் படத்திலிருந்தே நதியா வாழ ஆரம்பித்தார். நதியாவை எல்லாருமே, அதாவது சின்ன பசங்கள்லேருந்து வயதான தாத்தா பாட்டி அப்படின்னு இருக்குல்ல, எல்லாருமே நதியாவை பார்த்தாங்க. அந்த நதியாவினுடைய கேஷுவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னில் யாருமே பார்த்ததில்ல. நம்ம வீட்டு பொண்ணு அப்படின்றோம்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொண்ணே, ஒரு இளம் பெண் அப்படியே நடந்து ஓடி பாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் நதியா. அந்த அளவுக்கு பூவே பூச்சூடா படம் மக்கள் மத்தியில் நதியாவை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்போ நதியா மும்பையில் இருந்தாங்க. இப்போவும் மும்பையில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து நதியாவை இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் இந்த விஷயங்கள்லாம் இல்லாதனால நதியா அந்த படத்தில் ஓவர் நைட்டில் மிகப்பெரிய பாப்புலர் கதாநாயகி ஆயாச்சு. ஆன பிறகு நதியாவை படங்களில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பல தயாரிப்பாளர்கள், பல இயக்குநர்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நதியா சென்னைக்கு எப்போ வருவாங்க, வரும்போது நம்ம படங்களில் நதியாவை தான் கமிட் பண்ணுவோம், நதியா தான் படத்தில் கதாநாயகி, நதியா தான் கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்கும், நதியாவை போட்டால் நல்லாயிருக்கும், நதியாவை போட்டால் மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும், மக்கள் விரும்பி படம் பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்கே அப்படியே எல்லாரும் நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நதியாவை கமிட் பண்ணுவதற்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் ராஜகாளி அம்மன் அந்த நிறுவனம் தயாரித்த முதல் படம் பூக்களை பறிக்காதீர்கள். அதில் கதாநாயகன் சுரேஷ். கதாநாயகியாக யாரை போடுவது அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன். அதுக்கு முன்னாடி ஆகாய தாமரைகள் அப்படின்னு சொல்லி சுரேஷ் ரேவதியை வச்சு டைரக்ட் பண்ணி ஒரு வெற்றி படம் கொடுத்த இயக்குனர். அவருடைய அடுத்த படம் பூக்களை பறிக்காதீர்கள். இப்போ அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் டி ராஜேந்தர். கதாநாயகியை யாரை போடுவது அப்படின்னு வரும்போது ஒரு மலை பிரதேசத்து காதல் கதை, பொயட்டிக்கான கவித்துவத்தன்மை உள்ள காதல் கதை. ஊட்டி, கொடைக்கானல் இங்கே எடுக்கப்படுற படம். அதுக்கு நதியா கதாநாயகியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அப்போ நதியாவை கமிட் பண்ணணும், நதியாவை கதாநாயகியாக கமிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நதியாவை கமிட் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த நிறுவனத்துக்கு இதுதான் முதல் படம், ராஜகாளி அம்மனுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஆடிட்டர் சேஷாத்ரி அப்படின்னு சொல்லி அவர் தான் படங்களுக்கு அந்த படத்துக்கு ஃபைனான்சியர். அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அதாவது நதியா கதாநாயகியாக கமிட் பண்ணுறதுக்காக பெரிய பெரிய நிறுவனம் டைரக்டர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நதியா இன்கேஸ் அப்படி சென்னைக்கு அவங்களாம் கமிட் பண்ணி அப்படி இப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா பிறகு நமக்கு கேல்ஷீட் உடனே கிடைக்காது. ஏன்னா நம்மளோட பெரிய ஆளுங்க கமிட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கேல்ஷீட் அங்கே முதல்ல கொடுத்துருவாங்க, பிறகு நமக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதை விட பாம்பேக்கே நேரடியாக போய் நதியாவை கமிட் பண்ணிடுறது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக அந்த தயாரிப்பாளர்கள் தரங்கை சண்முகம், மோகன் நடராஜன், இவங்க 2 பேரும் பின்னாடி அவங்க பெரிய பாப்புலரான நட்சத்திர தயாரிப்பாளர்களாக இருந்தாங்க. பின்னாடி அவங்க 2 பேரையும் ஆடிட்டர் சேஷாத்ரி ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் ஃப்ளைட்டில் அதுக்கு முன்னாடி அவங்க போனதே கிடையாது. இது ஆடிட்டர் சேஷாத்ரியே இப்போ ரீசெண்டாக நான் சந்திக்கும் போது அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார். அவர் என்ன நல்ல உரிமையாக வாயா போயான்னு பேசுவார். அவர் என்கிட்ட சொன்னார், ஏன்னா அந்த படத்துக்கு பூக்களை பறிக்காதீர்கள் படத்துக்கு நான் தான் மக்கள் தொடர்பாளர், பிஆர்ஓ. அப்போ என்கிட்ட அவர் சொன்னார், இது மாதிரி நதியாவை கமிட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சியா. ஆன பிறகு நான் யோசித்தோம், இங்கே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா காரியம் நடக்காது, பாம்பேக்கே போய் கமிட் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்ணேன், இதெல்லாம் யோசிக்கவே இல்லையா, ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க 2 பேருக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்து நீங்கள் 2 பேரும் பாம்பேக்கு போங்க, போய் நதியாவை நேரடியாக பார்த்து பேசி அப்படியே கமிட் பண்ணி இது பண்ணியிருங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அப்படியே ஒரு அமௌண்ட்டையும் கையில் கொடுத்து அங்கேயே அட்வான்ஸையும் கொடுத்துருங்க, பாம்பேலேயே கொடுத்துருங்க, கொடுத்து கமிட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் சிரிச்சுக்கிட்டே போகும்போது சொன்னார். நீங்கள் போகும்போது என்ன ஃப்ளைட்டில் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு இமேஜ், அது சினிமாவில் எப்படிலாம் இமேஜ் கிரியேஷன் அப்படின்றாங்களே, பில்டப், இதெல்லாம் தேவைப்படுது. நீங்கள் போகும்போது ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாச்சுன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம், அப்படியே கமிட் பண்ணுறதுக்காக ஃப்ளைட்டில் வந்தோம், இவங்க ஃப்ளைட்டில் இத்தனை மணிக்கு அங்கே வர்றாங்க அப்படின்ற மாதிரி இப்படிலாம் தகவல் கொடுத்தா அப்படின்னா அவ்வளோ ஏதோ ஒரு பெரிய ஆளுக போல இருக்குது அப்படின்னு நதியா நினைப்பாங்கல்ல, நதியாவும் அப்பாவும் நினைப்பாங்க. அந்த இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவர் ரொம்ப சாதாரணமாக சொன்னார், ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாச்சு, அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ளைட்டில் போனதே இல்லையா, அதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்லேயே போகிறாங்க 2 பேரும், சரின்னு சொல்லி டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன்,
அவங்க போயாச்சு. அது போகும்போது அவர் சொன்ன ஆடிட்டர் சேஷாத்ரி சொன்ன வார்த்தை தான், ஃப்ளைட்டில் டிக்கெட் எடுத்து கொடுத்தாச்சு, நீங்கள் போங்க, வரும்போது நீங்கள் அங்கேருந்து பாம்பேலேருந்து நடந்து கூட வாங்க சென்னைக்குன்னு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு. அது சிரிச்சுக்கிட்டே இந்த அவருடைய ஸ்டைலில் சொன்னார். போகும்போது ஃப்ளைட்டில் போங்க, அங்கேருந்து பேசாமல் வரும்போது கால்நடையாக நடந்து கூட வாங்க மெட்ராஸுக்கு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அதை யோசித்து பார்த்தா இவங்க போனாங்க, நதியா பேசினாங்க, கதை சொல்லியாச்சு, கம்பெனியை பற்றியெல்லாம் சொல்லி கமிட் பண்ணி நதியாவுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அப்படின்ற மாதிரி. அந்த பீரியடில் பாப்புலரான கதாநாயகிகள் அப்படின்னு பார்த்தா ராதா, அம்பிகா, பூர்ணிமா, இவங்க தான் அப்போ வந்து பாப்புலர் கதாநாயகிகள் தமிழ்நாட்டில். ஐ திங்க் அந்த பீரியடில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அந்த கதாநாயகிகள்லாம் 1 லட்ச ரூபா ஹையஸ்ட்டு. அப்போ வந்து கதாநாயகி 1 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்த காலகட்டம். நதியாவுக்கு பூக்களை பறிக்காதீர்களில் நதியாவினுடைய சம்பளம் 4 lakhs, 4 லட்ச ரூபா சம்பளம். அட்வான்ஸ் வந்து 50,000 ரூபா அட்வான்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. நதியா வந்து 4 லட்ச ரூபா சம்பளம் வாங்கும்போது தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் பெய்டு ஆர்டிஸ்ட் வந்து நதியா தான். நதியா அளவுக்கு வேறு எந்த கதாநாயகியும் அந்த பேமெண்ட் வாங்கினதே கிடையாது. நதியாவுக்கு அவ்வளோ ஹையஸ்ட் ரெமுனரேஷன் வந்து அந்த படத்தில் வந்து கமிட் பண்ணாங்க. கமிட் பண்ணி கொடுத்து வந்த பிறகு அப்படியே பத்திரிகைகள்லாம் செய்தி அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அப்படி வரும்போது நதியா நடிக்கும் பூக்களை பறிக்காதீர்கள் அப்படி தான். அது சுரேஷ் ஹீரோவாக இருக்காப்புல, பத்திரிகையில் போடும்போது நதியா நடிக்கும் அப்படின்னு போட்டு அப்படி தான் அந்த படம் வந்து பூக்களை பறிக்காதீர்கள் படம். அந்த நதியா கமிட் ஆகினாங்க. கமிட் ஆகி அந்த படத்தில் நடித்து அந்த படம் எடுக்கப்பட்டு ஊட்டி, கொடைக்கானல் இங்கெல்லாம் அந்த படத்தை எடுத்தாங்க. படம் வந்து 100 நாள் ஓடிச்சு. அருமையான ஒரு படம். பூக்களைத்தான் பறிக்காதீங்க, மாலை என வாட்டுது, அம்மாடி சின்ன பொண்ணு, இந்த பாட்டெல்லாம் வந்து டி ராஜேந்தர் இசையில் எப்படிப்பட்ட பாடல்கள் இதெல்லாம் காலத்தை கடந்து நிற்கும்ல. இப்போ அதுக்கு பிறகு அப்படியே நதியா வந்து பிறகு நிறைய படங்கள்லாம் நடித்தாங்க. நான் மக்கள் தொடர்பாளராக பணியாற்றிய படங்கள் பூமலை பொழியுது அப்படின்னு விஜயகாந்த் நடித்த படம், அதில் நதியா தான் கதாநாயகியாக நடித்தாங்க. 2இல் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் ராம்கேக்கு ஜோடியாக நதியா நடித்தாங்க. இதன் படத்துக்குலாம் நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணியிருக்கேன். நதியா தான் கதாநாயகி. இப்போ அது பிறகு நதியா வந்து காலங்கள் ஓடி போச்சு, நிறைய கதாநாயகிகள்லாம் நிறைய படங்கள்லாம் நடித்து இப்போ வந்து ஆக்சுவலாக அப்படியே ஜெயம் ரவிக்கு அம்மாவெல்லாம் படங்களில் நடித்து அப்படின்ற அளவுக்கு காலம் வந்து மாற்றி நதியா இப்போவும் நதியா பேசப்படக்கூடிய ஒரு நடிகையாக இப்போ வந்து வலம் வந்து தமிழ்நாட்டு மக்களில் இப்போவும் நதியான்ற ஒரு நடிகை தமிழ் திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார், மக்களால் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது அந்த பூவே பூச்சடவா படம் எந்த அளவுக்கு நதியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் மதிப்பையும் மக்கள் மத்தியில் உண்டாக்குனது அப்படின்றதையும், அதுக்கு பிறகு இம்மீடியட்டாக பூவே பூச்சுடாவுக்கு பிறகு பூக்களை பறிக்காதீர்கள் படத்தை கமிட் பண்ணுறதுக்காக இங்கேருந்து மும்பைக்கே போய் ஃப்ளைட்டில் போய் நதியாவை கமிட் பண்ணி அப்படியே முன்பணத்தை கொடுத்து கால்ஷீட் வாங்கிட்டு வந்து இந்த படத்தை எடுத்தாங்க அப்படின்றதையும், நதியா வந்து அப்படி ஹையஸ்ட் பெய்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து அந்த டைமில் நதியா இருந்தாங்க அப்படின்றதையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.